வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சோஃபியா நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு, எங்களை கொண்டு, என்னை கொண்டு பெரிய காரியத்தை நீர் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். அருமையான தம்பி தங்கைமாரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நான் தனியாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் வருகிறேன், எப்படி என்னுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லையே, அல்லது தனியாக நான் இந்த பெரிய காரியத்தை எப்படி செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, எப்படி நான் படிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒருவேளை கலங்கி நிற்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரே மனுஷை கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்வார். த பவர் ஆஃப் ஒன். ஆமாம், ஒரு மனிதனை கொண்டு, ஒருவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், உங்களை கொண்டு, தனிப்பட்ட மனிதனாகிய உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வலது கை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா? என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சிங்கப்பூர் என்கின்ற தேசம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சிங்கப்பூரில் லீ குவான் யூ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான நபர் இருந்தார். அவர் சாதாரண ஒரு மனிதராக அவர் இருந்தாலும் அவருக்கு எப்படியாவது நம்ம தேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்தாரு. சிங்கப்பூர் என்பது ஒரு குட்டி தீவு தான். அது மலேசியாவின் ராஜ்யத்திற்கு கீழே அந்த சிங்கப்பூர் இருந்தது. ஆனால் சிங்கப்பூர் குப்பை மேடாக, சிங்கப்பூர் அது ரொம்ப மோசமான நாடாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அது இருந்தது. அங்கே திருட்டு சம்பவங்கள் நிறைய நடந்தது. அந்த தேசத்தில் ஒரே கலவரங்களாக இருந்தது. அந்த தேசத்தில் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் சிங்கப்பூர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தது. 1965 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த சிங்கப்பூரை தனி நாடாக மலேசியா அறிவிச்சிட்டு, ஆனால் இந்த சிங்கப்பூருக்கு சுதந்திரம் பெறணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா அதுக்கு பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி போய் இருந்தது. இந்த சிங்கப்பூரை சுற்றி 63 தீவுகள் இருக்கிறது. இந்த சிங்கப்பூரின் மொத்த பரப்பளவே 716 சதுர கிலோமீட்டர் தான். இது ஒரு சின்ன தேசம்தான். ஆனால் இந்த தேசத்தில் பல விதமான பிரச்சனைகள் இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த லீ குவான் யூ இவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த தேசத்தை எப்படியாவது நான் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி முதல் பிரதமராக இருந்த இவர் பல நல்ல சட்டத்திட்டங்களை அவர் ஏற்படுத்தினார். ஒரு சின்ன நகரத்தை ஒரு பெரிய தேசமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த லீ குவான் யூவின் மீது விழுந்தது. அந்த தேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதற்காக முதல்ல இந்த சிங்கப்பூரை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி நினைத்தார். அதனால கடினமான சட்டத்தை போட்டார். யாராவது குப்பையை போட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கசேடிகள் வழங்கப்பட்டது, தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதனால எல்லாரும் பயந்து போய் குப்பை போடாமல் இருந்தாங்க. தேசம் இப்பொழுது ரொம்ப சுத்தமாக மாற ஆரம்பித்தது. தேச பாதுகாப்பை வளப்படுத்துவதற்கு 18 வயது நிரம்பினவர்கள் கட்டாயம் இராணுவத்தில் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். இதனால இராணுவமும் வளர்ந்தது, தேசத்துக்கு பாதுகாப்பு கிடைத்தது. சிங்கப்பூர்ல அதிகமாக தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தது. எனவே அவர் நீ வாட்டர் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி கடல் நீரை குடிநீராக மாற்றினாங்க. அது மாத்திரம் இல்லை, சிங்கப்பூர்ல பல சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் அப்படியே அவர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். பல காரியங்களை செய்து சாதாரண சிங்கப்பூரை, குப்பை மேடாக இருந்த சிங்கப்பூரை ஒரு நல்ல சிங்கார சிங்கப்பூராக மாற்றிட்டார். இந்த ஒரு மனிதனால, லீ குவான் யூ எடுத்த முயற்சியால சாதாரணமாக இருந்த சிங்கப்பூர் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல நாடாக இருக்கிறது. இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் பாஸ்போர்ட்டில் சிறந்த தேசம் அல்லது நல்ல பாதுகாப்பான பாஸ்போர்ட், எந்த தேசத்தின் பாஸ்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா சிங்கப்பூரின் பாஸ்போர்ட்டை தான் போட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் தனி நபராக இருக்கலாம், ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு நினைக்கலாம். உங்களை வச்சு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்களை வச்சு உங்களை சுற்றி இருக்கின்ற பகுதியை கட்டி எழுப்புவார். உங்களை வைத்து இந்த தேசத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நாம் வேதாகமத்தில் கூட பார்த்தோன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை அவங்க கட்டுவாங்க என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை வச்சு
பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். வேதாகமத்துல இருந்து ஒரு 3 பேரை நம்ம வேகமாக பார்க்க போறோம். முதலாவதாக நோவாவை நம்ம பார்க்கலாம். நோவா என்கின்ற மனிதனை பார்க்கிறோம். அவர் ஒருத்தர் மாத்திரம் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவரா இருந்தாரு. சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தவறு செய்த பொழுதும் நோவா தவறு செய்யல. ஆண்டவர் சொன்னபடியே அவர் பேழையை கட்டுறாரு. அவர் அந்த பேழையை கட்டுறது மாத்திரமல்ல, நீதி அவர் பிரசங்கிக்கிறாரு. இந்த நோவா நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க இஷ்டம் போல ஜனங்கள் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பெண் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க குடிச்சு வெறித்து அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த நோவாவோ கர்த்தருக்கு பயந்திருந்தாரு. இந்த ஒரு நோவா ஆண்டவருக்கு பயந்திருந்தாரு. இந்த ஒரு நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழையிலே பாதுகாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பேழையிலே பாதுகாத்தார். இந்த ஒரு நோவா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் ஸ்கூலில் நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. என் வீட்டில் நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஐயோ, நான் எவ்வளவு நல்லது செய்கிறேன், என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படும் பொழுது உங்களை எல்லாரும் ஐயோ பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இருக்கிற ஸ்கூலில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு பிரயாசப்பட்டதுனால ஒரு சிலர் உங்களை பார்த்து ஐயோ பைத்தியம், பிழைக்க தெரியாதவான்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம்மை பிழைக்க பண்ணுவார். இந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பேழையில் வைத்து பாதுகாத்தார். இந்த நோவாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த ஒரு நோவா தன் குடும்பத்தையும் அந்த தேசத்தில் இருக்கிற மிருகங்களையும் காக்கும்படியாக ஒரு பேழையை செய்தார். நீங்கள் ஒருவேளை ஒரு தனி நபராக இருக்கலாம். உங்களை வைத்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கின்ற பேழையை கர்த்தர் செய்வார். உங்கள் கிராமத்தை பாதுகாக்கின்ற பேழையை உருவாக்க கர்த்தர் செய்வார். இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற பேழை உருவாக்க உங்களை வச்சு செய்வார். ஆண்டவர் உங்கள் திருச்சபையை பாதுகாக்கின்ற பேழையாக உங்களை மாற்றுவார். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள், நான் தனியாக இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கேரள மாநிலத்தில் ஜில்மோல் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான குட்டி குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குட்டி குழந்தைக்கு கைகள் கிடையாது. உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க அவங்க அம்மா அப்பாட்ட, ஐயோ இந்த சின்ன குழந்தைய நீங்கள் கொன்னுருங்க, ஏன்னா அந்த பிள்ளைக்கு கை இல்லையே, ஒரு பையன் கூட எப்படியாவது சர்வே பண்ணிடலாம், ஆனால் இது பெண் குழந்தை, இது பிறந்து என்ன செய்ய போகுது, கைகளே இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஜில்மோலுடைய அம்மாவும் அப்பாவும் இல்லை, இந்த குழந்தைய நான் வளர்ப்போம் அப்படின்னு வளர்ப்பேன்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் பாதுகாக்கணும், என் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அந்த குழந்தை காலை வைத்தே தன்னுடைய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தன்னுடைய காலை வைத்தே உணவு உண்ண ஆரம்பித்தது. தன்னுடைய கால்களை வைத்து ஒவ்வொன்றையும் செய்ய அவங்க அம்மா அப்பா பயிற்றுவித்தாங்க. அந்த சின்ன குழந்தை திருப்பி ஸ்கூலுக்கு போனா, ஸ்கூலுக்கு போகிறப்போ அவளே பெஞ்சில் ஏறி உட்கார்ந்தா, அவளே பெண்ணை வச்சு நோட்டில் காலை வைத்து எழுதுனா, வரைபடங்களை காலை வைத்து வரைந்தா. இப்படி எல்லாம் செய்கிறத பார்த்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் நன்றாக வரைகின்ற ஒரு போட்டி இருந்தது. அந்த வரைபட போட்டியில் எல்லாரும் வரைந்திருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க பார்வையாளர்கள் வந்த பொழுது பார்த்தாங்க, இந்த படம் நல்லா இருக்க, யார் வரைந்தா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கவங்க சொன்னாங்க, இது ஜில்மோல் வரைந்தது அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த ஜில்மோல் கூட்டிட்டு வாங்கன்னு பார்த்தா அவள் கைகளே இல்லை. அங்கே வந்தவங்க அவங்க மெய் சிலிர்த்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஏப்பா இவ்வளோ திறமையா இந்த குழந்தைக்குள்ளன்னு சொல்லி. இந்த குழந்தை ஒருவேளை கை இல்லாததுன்னு எல்லாரும் அதை தனித்து விட்டுருந்தாங்க, அதை புறக்கணித்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை புறக்கணிக்கலை, அதற்கு ஒரு தாளந்தை கொடுத்தார். ஒருவேளை இதை பார்த்துருக்க நீங்கள் நினைக்கலாம், உங்களை சிலர் புறக்கணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தனித்துவமான திறமை கொடுத்துருக்கிறார். இந்த ஜில்மோல் வளர்ந்தாங்க. அவங்க வாலிப பருவத்தில் நன்றாக கார் ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஒரே காலை வைத்து அவங்க அழகாக கார் ஓட்டிடுவாங்க. இந்தியாவில் முதல்ல கைகள் இல்லாமல் லைசன்ஸ் வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜில்மோல் தான். ஒருவேளை இன்றைக்கு எல்லா இடத்துலையும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க அவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை கரங்களே இல்லாத அந்த ஜில்மோல் பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா உங்களுக்கு எத்தனை காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பெரிய காரியத்தை செய்வார்ல. ஆமாம், இந்த நோவாவை வைத்து, ஒரே மனிதரை வைத்து பெரிய காரியத்தை செய்தார் கர்த்தர். இந்த ஜில்மோல் கரங்கள் இல்லைன்னு எல்லாரும் நினைத்திருக்கலாம், ஆனால் இந்த ஜில்மோலை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இரண்டாவதாக நாம் வேதாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா
எஸ்தர். இந்த எஸ்தர் நம்ம பார்த்தோன்னா அப்பா அம்மா இல்லாத பெண், எல்லாராலும் அங்கே ஒடுக்கப்படுகின்ற அல்லது கைவிடப்பட்ட நிலைமை. அவள் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவளுடைய உறவினர்கள் வாங்கி கொடுக்கறது தான். அதனால ஒரு தனிமையாக அவள் இருந்தாள். சில வேளையில் நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம், ஐயோ நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, ஆனால் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு எவ்வளோ வேதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த எஸ்தருக்கு மொர்தெக்காய் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாரு, நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால எஸ்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாட்கள் கடந்தது. இந்த எஸ்தர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜா ஒரு நல்ல ஒரு குவீனை, ஒரு ராணியை தேசத்திற்குன்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டு இருந்தார். அப்படி தேடின பொழுது தேசத்தில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் ராணி ஆகணும்னு பிரயாசப்பட்டு, நிறைய வாலிப பெண்கள் அதுக்குன்னு ஆயத்தப்பட்டு அவங்க அரண்மனைக்கு போனாங்க. இந்த எஸ்தரும் போனாங்க. ஆனால் இந்த எஸ்தர் தன் நடையை காத்து கொண்டாள். இந்த எஸ்தர் தனியாக இருந்த பெண் தான். ஒருவேளை என்னை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கூட இந்த எஸ்தர் நினைத்திருக்கலாம். நான் தனித்திருக்கிறேனே, மற்றவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லைன்னு எஸ்தர் நினைத்திருக்கலாம். ஆனால் எஸ்தரோடு ஆண்டவர் இருந்தார். எஸ்தர் ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தாங்க. ஒருவேளை மற்றவங்ககிட்ட ஆண்டவர் பிரசனம் இருந்துச்சான்னு தெரில, ஆனால் எஸ்தரோடு ஆண்டவருடைய பிரசனம் இருந்தது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நான் தனித்து இருக்கிறேன்னு. இல்லை, உங்களோட ஆண்டவர் பிரசனம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. இந்த எஸ்தரோட ஆண்டவருடைய பிரசனம் இருந்ததுனால மற்றவங்களாம் முடிய நிறைய சுருட்டி விட்டுருந்தாங்க. மற்ற பெண்கள் நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருந்திருப்பாங்க, அழகழகான உடைகளை வித்தியாசமாக ராஜாவை அட்ராக்ட் பண்ணணும்னு போட்டிருந்திருக்கலாம் பல பெண்கள். ஆனால் இந்த எஸ்தர் அப்படி இல்லை. இந்த எஸ்தர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த எஸ்தர் சாதாரண எளிய ஒரு உடை, அழகாக அவங்கள அலங்கரித்து கொண்டிருந்தாங்க. இந்த எஸ்தர் ராஜாவுடைய கண்களில் ஒரு வித்தியாசமாக காணப்பட்டாங்க. ஒருவேளை நிறைய பெண்கள் இருந்திருக்கலாம். அந்த பெண்களுக்குள்ளே ராஜாவுக்கு இந்த எஸ்தரை பார்த்த பொழுது இவட்ட ஏதோ ஒரு பிரசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா நினைத்தார். அதனால அவர் யாரை செலக்ட் பண்ணார்னா, குவீனாக, ராணியாக இந்த எஸ்தரை அவர் செலக்ட் பண்ணுறார். ஒருவேளை தனியாக நின்னாவா, ஒருவேளை தனியாக நின்ற அந்த எஸ்தரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் சில சூழ்நிலைகளில், சில இன்டர்வியூஸில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தனியாக நிற்கிறது போல் இருக்கலாம். எல்லோரும் கைவிட்டுட்டாங்க, இல்லாட்ட எனக்காக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கேன்னு நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுப்பார், உங்கள் கூட இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிரசனம் உங்கள் கூட இருக்குது. எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரா, உங்களை கட்டாயம் ஆண்டவர் உயர்த்துவார். இந்த ஒரு எஸ்தரை ஆண்டவர் ராஜாத்தியாக மாற்றினார். ஒருவேளை இங்கே வந்துருக்குற நீங்கள், இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உயர்வு கிடைக்குமான்னு தெரில, எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு தெரில, அல்லது இந்த புதிய ஆண்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலன்னு நினைக்கலாம். உங்களை ஆண்டவர் ஒரு ராஜாத்தியை மாற்றுவார், ஒரு ராஜாவை மாற்றுவார். உயர்ந்த இடத்துல உங்களை அமர பண்ணுவார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லலாமா, உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் அமர பண்ணுவார். வலது கை எடுத்து இருந்துட்டு சொல்லுவோமா, என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்திலே அமர பண்ணுவார். நிக் என்கின்ற ஒரு அருமையான சகோதரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிக் என்பவருக்கு கைகளும் கிடையாது, கால்களையும் கிடையாது. ஒருவேளை ஜில்மோல் நம்ம பார்த்தோம், கை மட்டும்தான் கிடையாது. ஆனால் இந்த நிக்கிற்கோ கையும் காலுமே கிடையாது. அதனால தலை மட்டும் இருந்தது, உடம்பு மட்டும் இருந்தது. இந்த நிக்குடைய பெற்றோர் ரொம்ப வேதனைப்பட்டவங்க. மற்றவங்க சொன்னாங்க, அவ்வளோதான், இது ஜடம் என்று சொல்லி விட்டார்கள். ஆனால் இந்த நிக்குக்காக அவங்க அம்மா அப்பா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிக்கு அப்படி வழி நடத்தினாங்க. நிக் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு. சின்ன வயசுலேருந்தே அவர் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் செய்ய ஆரம்பித்தார். நிக்குக்கு திருமணமாக இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறது. நிக் இன்றைக்கு உலகம் அனைத்திலும் அவர் பல தேசங்களுக்கு, அவர் செல்லாத தேசமே இல்லைன்னு சொல்லலாம், எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர் இன்னைக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்துட்ருக்கிறாரு. இன்றைக்கு அவர் வாழ்வது மாத்திரமல்ல, இனி வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்களையும் வாழ வைக்கின்ற, அவர்களுக்காக பேசுகின்ற, அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மனிதராக இந்த நிற்க வைத்திருக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வாழவே பிடிக்கலை, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு எஸ்தர் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த எஸ்தரை ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படியே மாற்றுவார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோன்னா மோசே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே சிறு வயதிலே அவங்க அப்பா அம்மாவால் தண்ணியில் அனுப்பி விட்டுருந்தாங்க. தண்ணியில் அனுப்பிடுறாங்க. இந்த குழந்தை அது என்ன ஆகுமோ தெரில, அது தண்ணியில் விட்டுருவோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கும் கூட சிலர் சொல்லுவாங்க, உன்னை தண்ணி தெளித்து விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. இந்த மோசையை தண்ணியில் விட்டுட்டாங்க. தண்ணியில் விட்ட பொழுது அங்கே அலை அடித்திருக்கும், அப்படி நிறைய தண்ணி அப்படி புரண்டுலாம் ஓடி இருக்கும் அந்த நைல் நதியில். ஆனால் அங்கே இருந்த பார்வோனின் குமாரத்தி அந்த மோசையை அவங்க தூக்கி எடுக்கிறாங்க. அவங்க கண்களில் பட ஆண்டவர் வைத்தார்.
தூக்கி எடுத்தாங்க, அரண்மனைக்கு கொண்டு போனாங்க, வளர்த்தாங்க. மோசே அரண்மனையில் அவர் சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ ஒரு வித்தியாசமானவராக காணப்பட்டார். ஆனால் அவருக்குள்ளே பல திறமைகள் இருந்தது. மோசே அரண்மனையில் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். பைபிளை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அதில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும், மோசே அரண்மனையில் இருந்தாலும் அவன் ஒரு வித்தியாசமானவனாக காணப்பட்டான், மற்றவர்களைப் போல அல்ல. அவன் அங்கே பார்க்கும் பொழுதே ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிந்தது. ஒருவேளை இன்றைக்கும் கூட நீங்கள் எங்கேயோ ஒரு நல்ல ஒரு அரண்மனையில் வளருவது போல வளரலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வுகள் இருக்கலாம், அல்லது மற்றவங்க செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகள் செய்ய முடியாதபடி உங்களை தடுக்கிறவராக இருப்பார். இந்த மோசே கூட பார்த்தோன்னா அப்படி அவரால் இந்த கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவரால் இருக்க முடியல. அதனால தான் மோசே நம்ம பார்க்குறோம், ஒரு இஸ்ரவேல்னு எகிப்தியன் அங்கே சண்டை போடுறத, அவனை தாக்குறத பார்க்கும் பொழுது மோசையால் சும்மா இருக்க முடியல. அங்கே போய் அதட்டுறாரு, அவர் ஒரு அடி அடிக்கிறாரு, எகிப்தியன் மரித்து போகிறான். ஆனால் அந்த சம்பவம் யாருக்கும் தெரியாதுன்னு மோசே நினைக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் அது தெரிய வரும்பொழுது மோசே அங்கேருந்து அவர் ஓடி போகிறார், மீதியான் தேசத்திற்கு அவர் ஓடி போகிறார். மோசேவுடைய வாழ்வில் நம்ம பார்த்தோன்னா அவர் தனிமையாய் உணர்கிறார். அரண்மனையில் இருக்கப்போ அவர் தனியாக உணர்றாரு. இப்போ திருப்பி அவர் அவர் ஓடி போயிடுறாரு. ஆனால் அவர் ஓடி போய் அந்த மீதியான் தேசத்தில் அவர் ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் அவர் தனியாகவே இருக்கிறார். ஆனால் தனியாக இருக்கிற அவரை தேடி தான் ஆண்டவர் வந்தார், அவருக்கு தரிசனமானார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாவார், உங்களை உயர்த்துவார். இந்த மோசைக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனோட பேசினார். திருப்பி எகிப்துக்கு போக சொன்னார். மோசே சொன்னார், இல்லைப்பா நான் போக மாட்டேன், நான் தனியாக எப்படி போவேன்? அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உன் கூட நான் ஆர்வம் அனுப்புகிறேன், உனக்கு அவன் வாயா இருப்பான்லான்னு சொல்கிறாரு. மோசே சொல்கிறாரு, என்ன அவங்க நம்ப மாட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, என்னை எல்லோரும் வெறுப்பாங்க, அவ்வளோதான், நான் பயந்த சுவாபம் உள்ளவங்கன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். மோசே கூட சொன்னார், நான் திக்கு நாவும் மந்தனமாக இருக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த தனியாக இருந்த அந்த ஒரு மோசையை அனுப்பினார். எந்த எகிப்தில் மோசையின் பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்தாங்களோ அந்த எகிப்தில் மோசையின் பெயர் சொல்லப்பட்டது. எந்த மோசையின் பெயர் எகிப்தில் வெறுக்கப்பட்டதோ அந்த மோசையின் பெயர் எகிப்திலே நேசிக்கப்பட்டது. எகிப்தில் வாதை வந்த பொழுது பார்வோன் மோசையின் முகத்தை தேடினான், மோசையினுடைய குரலை அவன் தேடினான். ஒருவேளை அந்த இடத்துல மோசையின் முகத்தை முதல்ல பார்க்கக்கூடாதுன்னு நினைத்த ஜனங்கள் அவங்க வாதை நிற்கணும்னா மோசையின் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல சிலர் நினைக்கலாம், அவ்வளோதான், இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கலாம். உங்களை பார்த்து பல்லை நரநரென்று கடிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க முகத்திற்கு முன்பதாகவே உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உங்கள் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே உங்கள் முகத்தை அவங்க முன்னால் காணும்படியாக செய்வார். அவங்க விரும்புவாங்க, ஐயோ அவங்க முகத்தை பார்க்கணும், எங்களுக்கு ஒரு ஷேமும் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. மோசே கர்த்தரோடு இருந்ததுனால அந்த ஒரு மோசையை ஆண்டவர் ஆசீர்வதித்து லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கேன். இல்லை, ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய லீடராக மாற்றுவார். ஆண்டவர் உங்களை சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த மோசை அப்படி உண்டாக்குனார். என்னால் என்ன செய்ய முடியும், நான் தனியாக இருக்கிறேனே நினைக்கின்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கார். இந்த புதிய வருஷத்தில் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தனியாக இருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல நினைக்கிங்களா? வாலிப தம்பி தங்கையே, இதை பார்த்து கொண்டிருக்க ஐயாவே அம்மாவே, உங்களை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். 3 பேரை வேதாகமத்தில் பார்த்துருக்குறோம். நோவா, அவர் தனியாக இருந்தார் அந்த பேழையை செய்கிறப்போ. ஆனால் அவரும் அவருடைய குடும்பமும் அந்த பேழையிலே பாதுகாக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்கள் தனியாக இருப்பது போல இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் உங்களை வைத்து பிறரை காப்பாற்றுவார், வாழ வைப்பார். 2வதாக நம்ம பார்த்தோம், எஸ்தரை பார்த்தோம். அவங்க தனியாக இருப்பது போல் இருந்தாங்க, ஆனால் அவங்கள உயர்த்தி ஒரு குவீனாக மாற்றினார். எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே நினைத்த இந்த எஸ்தரை அவங்களோட ஆண்டவருடைய பிரசனம் இருந்ததுனால ஒரு பெரிய ராஜாத்தியாக மாற்றிட்டார். உங்களையும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாத்தியாய் மாற்றுவார், உயர்ந்த ஸ்தலங்களை அமர பண்ணுவார். 3வதாக நம்ம பார்த்தோம் மோசே ஒருவேளை அங்கே தண்ணியில் விட்டுட்டாங்க. மோசேனுடைய வாழ்வு எல்லாம் பிரச்சனையாக இருந்தது. அவர் தனியாக வளர்கின்ற ஒரு குழந்தையாக இருந்தார். ஆனால் தனியாக வளர்ந்த அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க, ஒரு லீடராக மாற்றிட்டார். எந்த முகத்தை எகிப்தியர் பார்க்கக்கூடாதுன்னு நினைத்தாங்களோ அந்த முகம் எகிப்திலே பிரகாசித்தது. ஒருவேளை உங்கள் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஒருவேளை உங்கள் வீட்டில் நினைக்கலாம், நீங்கள் பணிபுரிகிற இடத்துல நினைக்கலாம், உங்கள் ஊரில் நினைக்கலாம். ஆனால் அதே ஊர், அதே வீடு, அதே இடம் பிரகாசிக்கும்படியாக உங்கள் முகத்தை கொண்டு போவார். உங்கள் முகத்தை பிறர் வெறுத்திருக்கலாம், ஆனால் அதே முகத்தை அவங்க முன்னால் கொண்டு போவார் ஆண்டவர். உங்களுடைய முகம் பிறரை வாழ வைக்கின்ற முகமாக, பிறர் தேடுகின்ற முகமாக ஆண்டவர் மாற்றுவார்.
ஆண்டவருடைய பிரசனம் உங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா, மோசே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வார். நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக இந்த புதிய வருஷத்துக்குள்ளே காலை வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேனோ தெரில, நான் பலனற்றவன், நான் திக்குவாயி மந்தேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தனித்து இருக்கிறேன்னு நினைக்கலாம். இல்லை, உங்கள் ஒருத்தரை கொண்டே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். சிங்கப்பூரை கட்டி எழுப்ப ஒரு லீ குவான் யூ ஒருத்தரை வைத்து ஆண்டவர் செய்தார். அதே போல் ஒரு சிறு பெண் தான் கேரளாவை சார்ந்த ஜில்மோல், அவங்கள வைத்து பெரிய காரியத்தை செய்யணும்னா உங்களை வைத்து கர்த்தரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒரு நிக் சாதாரண மனிதர் தான், அவரை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை கொண்டு பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் ஒருத்தரை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, தேசத்தை கட்டி எழுப்புவார். வலதுகை எடுத்து சொல்லுவோமா, நான் தனியால் அல்ல, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசனம் இருக்கிறது, என்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இந்த புதிய ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக அமையும், நான் பயப்பட மாட்டேன், நம்பிக்கையோடு முன் செல்வேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரை வைத்து பெரிய காரியத்தை செய்கிறவர். ஒரு மோசையை வைத்து பெரிய காரியம் செய்தீங்க, ஒரு எஸ்தரை வச்சு பெரிய காரியத்தை செய்தீங்க, ஒரு நோவாவை கொண்டு பெரிய காரியத்தை செய்தீங்க. இந்த பூமியை அப்போ பள்ளி பெருக நீங்கள் வைத்தீங்க. என்னை கொண்டு, எங்களை கொண்டு அதே போல் பிறரை வாழ வைங்க. நாங்களும் உங்களுடைய பிரசனத்தோடு பிறரை வாழ வைக்கின்ற நல்ல இருதயத்தை, சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க, புதிய நம்பிக்கை தாங்க. இந்த புதிய ஆண்டில் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை நாங்கள் கட்டி எழுப்ப நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. அப்பா, இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உங்களுடைய பிரசனம் என் மீதும் எங்கள் மீதும் தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவர் கூட இன்றும் என்றும் சதகாலம் இருப்பதாக, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, ஐயாவே அம்மாவே, இந்த புதிய ஆண்டில் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தனியாக இருக்கேன்னு சொல்லாதீங்க, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், இந்த புதிய ஆண்டில் தனியாக இருக்கிற உங்களை வைத்து தனி நபராகிய உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வலதுகை எடுத்து திருப்பி சொல்லுவோமா, தனி மனிதனாகிய என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்